வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்புச் செய்திகள். ஏமனிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் இடைமறித்த இஸ்ரேல். இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிராக உலக அளவில் வெடித்த போராட்டம். லெபனான் சிரியா போர் நிறுத்தத்துக்கு இரு நாடுகளும் இணக்கம். அமெரிக்காவில் CIA தலைமையகத்துக்கு முன் துப்பாக்கி பிரயோகம். 4 கனடியர்களை தூக்கிலிட்ட சீனா. ரஷ்யா உக்ரைன் பிணை கைதிகள் விடுவிப்பு. உக்ரைனுக்கு மேலும் ராணுவ உதவிகளை வழங்க ஜெர்மனி தீர்மானம். காசாவில் தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்தும் இஸ்ரேல். கனடிய மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவித்தல். போர் நிறுத்தம் குறித்து ரஷ்யாவின் அதிரடி அறிவிப்பு. அமெரிக்காவில் திடீரென பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான இராணுவத்தினர். USAID நிறுவனத்தை மூட எலான் மஸ்குக்கு நீதிமன்றம் தடை. இத்தாலி அகதிகள் படகு கடலில் கவிழ்ந்து விபத்து, 6 பேர் உயிரிழப்பு. தொடர்பின விரிவான செய்திகள். கவுதிகளுடனான அமெரிக்காவின் விரோத போக்கு தீவிரமடைந்தால் வியாழக்கிழமை அதிகாலை ஏமனிலிருந்து இஸ்ரேல் நோக்கி ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளன. எனினும் இந்த ஏவுகணைகளை இஸ்ரேல் ராணுவம் தடுத்து நிறுத்தியதாக கூறியுள்ளது. ஏமனின் போராளி குழுவிற்கும் ஈரானின் ஆதரவுக்காக அந்நாட்டை தண்டிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தியுள்ள நிலையில் இந்த தாக்குதல் வந்துள்ளது. ஏவுகணை வீசப்பட்ட பின்னர் இஸ்ரேலின் பல பகுதிகளில் சைரன்கள் ஒலித்ததாகவும் அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. டெல் அவீவ் மற்றும் ஜெருசலேமில் சைரன்கள் கேட்டதாகவும் இஸ்ரேலிய காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் எவருக்கும் கடுமையான காயங்கள் ஏற்படவில்லை என்று இஸ்ரேலின் சுகாதார சேவை குறிப்பிட்டுள்ளது. சனிக்கிழமை முதல் அமெரிக்காவின் தாக்குதலின் அலைகளால் பின்வாங்காத ஏமனின் கவுதி போராளிகள் டெல் அவீவ் அருகே உள்ள பென்குரியன் விமான நிலையத்தை நோக்கி பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவியதாகவும் குழுவின் ராணுவ செய்தி தொடர்பாளர் தொலைக்காட்சி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். காசாவில் நடந்த கொடிய வான்வழி தாக்குதல்களை தொடர்பாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிராக உலக அளவில் பாரிய போராட்டங்கள் வெடித்துள்ளன. ஜோர்டானில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ட்ரம்பை போர் குற்றவாளி என்று முத்திரை குத்தி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியுள்ளனர். சிலியின் சாண்டியாகோவில் உள்ள அமெரிக்காவின் தூதரகத்துக்கு வெளியேயும் இதேபோன்ற போராட்டங்கள் வெடித்துள்ளது. அங்கு பாலஸ்தீன சிலி மக்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் இன படுகொலையை கண்டித்து கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையில் லாஸ் ஏஞ்சலில் இஸ்ரேலிய நடிகை கால் கடோட்டுக்கான ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேம் நிகழ்வை ஆர்வலர்கள் சீர்குலைத்து மிக பெரும் போராட்டத்தில் உலக அளவில் மக்கள் ஈடுபட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. லெபனான் மற்றும் சிரியா ஆகிய நாடுகளுக்கு இடைப்பட்ட எல்லைப் பகுதியில் கடந்த 2 நாட்கள் தீவிரமாக நடைபெற்று வரும் மோதலை நிறுத்துவதற்கு இரு நாடுகளும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக சிரியாவின் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இருதரப்பினருக்கும் இடையில் ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பை இந்த இணக்கப்பாடை மேம்படுத்தும் என சிரியாவின் பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் லெபனானுக்கும் சிரியாவுக்கும் இடையில் இடம்பெற்ற இம்மோதலில் லெபனானை சேர்ந்த 7 பேர் கொல்லப்பட்டதாகவும் 52 பேர் காயமடைந்ததாகவும் அந்நாட்டு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. லெபனானின் ஹெஸ்புல்லா அமைப்பை சேர்ந்த போராளிகள் கடந்த சனிக்கிழமை சிரியாவுக்குள் நுழைந்து 3 வீரர்களை கடத்தி சென்று லெபனானில் அவர்களை கொன்றதாக சிரியாவின் இடைக்கால அரசாங்கம் குற்றம் சாட்டியதை தொடர்ந்து இம்மோதல் தீவிரமடைந்தது. இருப்பினும் இக்குற்றச்சாட்டை ஹிஸ்புல்லா அமைப்பு மறுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் முக்கிய உளவு நிறுவனமான CIA தலைமையகத்துக்கு வெளியே நபர் ஒருவர் துப்பாக்கி பிரயோகத்தினை மேற்கொண்டதனால் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. வெர்ஜீனியா லாங்லேயிலுள்ள CIA அலுவலகத்துக்கு வெளியே நபர் ஒருவர் கோஷங்களை எழுப்பிய பின்னர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பெருமளவு போலீசாரும் விசேட படை பிரிவினரும் குவிக்கப்பட்டுள்ளனர். CIA வளாகத்துக்கு செல்வதற்கான வீதிகளும் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 கனடியர்கள் போதைப்பொருள் குற்றங்களுக்காக இந்த ஆண்டு தொடக்கத்தில் சீனாவால் தூக்கிலிடப்பட்டதாக வெளியுறவு அமைச்சர் மெலானி ஜோலி உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த கொலைகளை மீள முடியாதவை மற்றும் அடிப்படை மனித கண்ணியத்துக்கு முரணானவை என்று கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மரண தண்டனைகளை தவிர்ப்பதற்கான நாணம் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் கடந்த மாதங்களில் தலையிட்டு சீனாவிடம் கருணை கோரியதாக அமைச்சர் மெலானி ஜோலி தெரிவித்துள்ளார். அத்தோடு உயிரிழந்தவரின் குடும்பங்களுடன் அரசு அதிகாரிகள் தொடர்பில் இருப்பதாக ஜோலி தெரிவித்துள்ளார். அதேவேளை கனடாவில் உள்ள சீன தூதரகம் சமீபத்திய மாதங்களில் சீனாவில் கனடிய குடிமக்கள் தூக்கிலிடப்பட்டதை உறுதிப்படுத்தியது. ஆனால் எத்தனை பேர் என்பதை கூற மறுத்துவிட்டது. போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக மரண தண்டனைகள் விதிக்கப்பட்டதாக கூறிய நிலையில் சீனாவின் சட்டத்தை மீறுபவர்கள் சட்டத்தின்படி பொறுப்பேற்க வேண்டும் என்று சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. எனவே சீனா எப்போதும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகளை விதித்து வருகிற நிலையில் தூக்கிலிடப்பட்ட கனடியர்களுக்கு நியாயமான விசாரணை மற்றும் உரிய நடைமுறை வழங்கப்பட்டதாகவும் சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட கனடிய பிரஜைகளின் உரிமைகள் மற்றும் நலன்களை முழுமையாக உத்தரவாதம் செய்துள்ளனர் என்றும் அதன் தூதரகம் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சட்டத்தின் ஆட்சி மற்றும் சீனாவின் நீதித்துறை அறியாமையை மதிக்கவும் பொறுப்பேற்ற கருத்துக்களை வெளியிடுவதை நிறுத்தவும் சீனாவுடன் ஒரே திசையில் பணியாற்றவும் உறுதியான நடவடிக்கைகளுடன் சீனா கனடா உறவுகளின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியை கூட்டாக ஊக்குவிக்கவும் கனடா தரப்பை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்றும் சீன தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நிறுத்தம் செய்ய முடிவு செய்யப்பட்ட நிலையில் இரு நாடுகளில் சிறைப்பிடிக்கப்பட்ட பிணைக்கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை முடிவு கொண்டுவரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இதற்காக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினாலும் இருவரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதனால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துள்ளது. இருப்பினும் போர் நிறுத்தத்துக்கு தயார் என்று ஜெலன்ஸ்கி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ட்ரம்பை ஜெலன்ஸ்கி தொலைபேசியில் தொடர்பு பேசியுள்ள நிலையில் அப்போது போர் நிறுத்தம் குறித்து புடின் கூறியது பற்றி கேட்டறிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்தே போரின் போது சிறைப்பிடிக்கப்பட்ட 175 உக்ரைன் கைதிகள் மற்றும் பலத்த காயமடைந்த 22 பேர் விடுவிக்கப்பட்டதாகவும் 75 ரஷ்ய கைதிகளும் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை ரஷ்யாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைனுக்கு $3.3 பில்லியன் பெறுமதியான ராணுவ உதவியை வழங்க ஜெர்மனி தீர்மானித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. உக்ரைனின் நிதி சீர்திருத்தங்களுக்கான திட்டங்களுக்கு சட்டம் இயற்றுபவர்கள் அனுமதி அளித்ததை அடுத்து உக்ரைனுக்கு ராணுவ உதவிகளை வழங்க ஜெர்மனி அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் இந்த வாரம் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று நடைபெறவுள்ளதாகவும் அந்த சந்திப்பில் உக்ரைனுக்கு உதவி வழங்குவது குறித்தும் விவாதிக்க திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. காசாவில் தமது தரைவழி நடவடிக்கைகளை நீடித்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. 2 நாட்களில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் 430க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சு கூறியதைத் தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் காசாவின் நெட்சாரிம் பகுதியை நோக்கி தங்களது துருப்புக்கள் நகர்ந்துள்ளதாகவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தெரிவிக்கின்றன. கடந்த ஜனவரி மாதம் முதல் முன்னெடுக்கப்பட்டு வரும் பலவீனமான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் விளைவாக காசா மீதான இந்த தாக்குதல்கள் தொடர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னதாக டெய்ர் அல்பலாவில் உள்ள தங்களது வளாகத்தில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவத்தை அடுத்து தங்களது ஊழியர் உட்பட 2 பேர் கொல்லப்பட்டதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. எனினும் இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் பொறுப்பேற்க மறுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கனடாவின் ஆல்பர்டா மாகாணத்தில் வைரஸ் தொற்று ஒன்று பரவி வரும் நிலையில் தடுப்பூசி பெற்றுள்ளதை உறுதி செய்து கொள்ளுமாறு மருத்துவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கனடாவின் ஆல்பர்டா மாகாணத்தில் மண்ணன் தட்டமை அல்லது மணல்வாரி எனும் வைரஸ் தொற்று வேகமாக பரவி வருகிறது. இதுவரை 13 பேருக்கு தட்டமை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் 1 வயது முதல் 54 வயது வரையுள்ளவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தட்டமை வைரஸ் தொற்று புயல் போல பரவி வருவதாக தெரிவித்துள்ள ஆல்பர்டா சிறார் மருத்துவமனையின் குழந்தைகள் நல மருத்துவர், தடுப்பூசி பெறாதவர்கள் பலரை இந்த தொற்று பாதிக்க உள்ளதனால் அடுத்த சில வாரங்களில் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கக்கூடும் என்று கூறியுள்ளார். இந்நிலையில் ஆல்பர்டா மாகாண மக்கள் தட்டமைக்கான தடுப்பூசி பெற்றுள்ளதை உறுதி செய்து கொள்ளுமாறு மருத்துவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உக்ரைனின் எரிசக்தி உள்கட்டமைப்புக்கு எதிரான தாக்குதல்களை 30 நாட்கள் நிறுத்துவதற்கு ரஷ்யா ஒப்புக்கொண்டதாக செய்தி வெளியாகியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்யா ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ஆகியோர் நடத்திய பேச்சில் பின்னரே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் ரஷ்யாவின் கிரெம்ளின் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பென்டகனில் பணிபுரியும் 60,000 ராணுவ ஊழியர்களை பணிநீக்கம் செய்வதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது.
அமெரிக்காவின் நாட்டில் ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து அந்த நாட்டில் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரசாங்கத்தின் செலவை குறைக்கும் வகையில் அரசு துறைகளில் பணியாளர்கள் குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். உலகின் சக்தி வாய்ந்த ராணுவத்தை கொண்ட அமெரிக்காவின் ராணுவ தலைமை கட்டிடமாக பென்டகன் உள்ளது. இந்த ராணுவ தலைமையிடத்திலிருந்து சுமார் 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் பணிபுரிந்து வருகின்றார்கள். இந்த நிலையில் பென்டகனில் பணிபுரியும் 60,000 ராணுவ ஊழியர்களை பணிநீக்கம் செய்வதாக ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தாமாகவே முன்வந்து பணியிலிருந்து விலகினால் பல்வேறு சலுகைகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதனால் 20,000 பேர் தங்களுடைய பதவி விலகல் கடிதத்தை கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஊழியர்கள் தொடர்ந்த வழக்கில் மேரிலேண்ட் பெடரல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சர்வதேச அளவில் சேவையாற்றி வரும் அமெரிக்காவின் USAID நிறுவனத்தை மூடும் நடவடிக்கைக்கு எலான் மஸ்குக்கு அமெரிக்காவின் பெடரல் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. ஊழியர்கள் தொடர்ந்த வழக்கை விசாரித்த மேரிலேண்ட் மாவட்ட நீதிபதி USAID நிறுவனத்தை மூடும் அதிபர் ட்ரம்பின் முடிவு அமெரிக்காவின் அரசியலமைப்பு சட்ட விதிகளை மீறும் செயல் என்று தெரிவித்துள்ளார். ஊழியர்களை மீண்டும் அழைத்து பணிகளை தொடர வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். பொருளாதார மற்றும் வாழ்வாதாரத்தை தேடி ஆப்பிரிக்கா, எகிப்து, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈராக், சிரியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் அகதிகளாக கடல் வழியாக சட்ட விரோதமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு நுழையும் ஆபத்தான பயணம் மேற்கொண்டுள்ளனர். இந்த பயணத்தின் போது விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பு சம்பவங்களும் அரங்கேறி வருகிறது. இந்நிலையில் வடக்கு ஆப்பிரிக்காவை அமைந்துள்ள துனிசியாவிலிருந்து 60க்கும் மேற்பட்ட அகதிகள் ஐரோப்பிய நாடான இத்தாலிக்குள் சட்ட விரோதமாக நுழைய முயற்சித்த நிலையில் இதற்காக படகு மூலம் மத்திய தரைக்கடல் வழியாக அகதிகள் பயணித்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக கப்பல் கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் படகில் பயணித்த அனைவரும் கடலில் விழுந்து தத்தளித்தனர். இந்த விபத்து குறித்து அறிந்த இத்தாலி கடலோர காவல்படையினர் விரைந்து சென்று கடலில் தத்தளித்த 4 பெண்கள் உட்பட 10 பேரை உயிருடன் மீட்டு லம்படுக தீவுக்கு அழைத்து சென்றனர். ஆனாலும் இந்த சம்பவத்தில் தண்ணீரில் மூழ்கி 6 பேர் உயிரிழந்ததாகவும் மேலும் 40க்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ளதாகவும் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.